கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த இந்த உலகத்துல இருந்து கடைசியா பரத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான வேலை என்னன்னா, அது வந்து மத்தேயுல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். பட் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, சகல ஜாதிகளையும், எல்லா ஜாதிகளும், ஜாதிகள்னா வந்து எல்லா தேசம் இல்லை, நேஷன்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. எல்லா ஊருக்கும் போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து நம்மளை வந்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். அதை தான் வந்து கடவுள் நம்மகிட்ட சொன்னார் இல்லையா. அதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சீஷராய் மாறணும் இல்லையா. இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சீஷர்கள்லாம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவையே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை நடந்தாங்க. 11 சீஷர்கள் இருந்தாங்க அந்த டைம்ல. 11 சீஷர்களும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே மெய்யான தேவன், அவரே மேசியா என்று ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி போய் அவர் சொல்ற வழியில நடந்தாங்க. அந்த மாதிரி நம்ம நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். முதல்ல நம்மளே வந்து என்ன எப்படி இருக்கிறோம்னா, ஒரு குழந்தைகளை போல இருக்கிறோம். அதாவது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 1 3வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, கொரிந்தியருக்கு வந்து பவுல் எழுதியிருப்பார். கொரிந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு குழந்தைகள் போலதான் இருக்கிறாங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்தை குறிகள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அதாவது எப்படின்னா, கொரிந்து பட்டண மக்கள் வந்து இன்னும் ஆவிக்குரியர்களாகவே மாறல, இன்னும் மாம்சத்துக்குரியர்களாகவே இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியர்கள் என்னன்னா, அதில் பவுல் அழகாக போட்டிருப்பார் இல்லையா. நீங்கள் 3வது வசனம் வாசிங்கன்னா, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. கொரிந்தி பட்டண மக்கள் எப்படி நடந்துட்டு இருக்காங்களாம்? மாம்சத்துக்குரியர்களாக இருக்கிறாங்களாம். இன்னும் அவர்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் பவுலை சேர்ந்தவன், நீங்கள் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லி அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம். நம்மளும் இந்த காலத்தில் இன்னும் அதே வாக்குவாதங்கள் தானே. திருச்சபைகளுக்குள்ள இன்னும் எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பேதங்கள் இல்லை. 2 கட்சியாக பிரிஞ்சுக்கிறோம் இல்லை. நான் வந்து ட்ரெஷரராக மாறணும், நான் வந்து ஒரு செயலாளராக இருக்கணும்னு சொல்லி சண்டை, போட்டி, பொறாமை, இதெல்லாம் இன்னும் நம்ம சபைக்குள்ள இருக்கு. அதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி போய் தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? நம்மளே இன்னும் குழந்தைகளாக தான் இருக்கோம், நம்மளே இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறல. நம்ம முதல்ல ஆவிக்குரியர்களாக மாறினாதான் அந்த பாரம் நமக்கு வரும். அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அந்த வசனத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது முதலாவது அவங்க நம்மளை தான் பார்ப்பாங்க, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்ப்பாங்க. என்னடா இவங்க சர்ச்சுக்குள்ள இவ்வளோ சண்டை போடுறாங்க, அவங்க போடுற சண்டை இங்கே வரைக்கும் கேட்குது, இவங்க வந்து அவங்களுடைய தேவனை பத்தி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேவலமா பார்ப்பாங்க. முதலாவது நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம் இல்லையா, அவரை பின்பற்றுவர்களாய் மாறுவோம், அவருடைய சீஷராய் மாறுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம போய் மற்றவங்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிப்போம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம முதல்ல மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்களேன், நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரில் ஒரு சண்டை நடக்குது இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையை போய் நீங்க விளக்க வைக்கிறீங்க இல்லை, நீங்கள் வசனத்தை கோட் பண்ணுறீங்க. வசனம் என்ன போட்டிருக்குன்னா, புருஷன் வந்து மனைவி மேலே அன்பாக இருக்கணும், மனைவி வந்து புருஷனை கனப்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்குப்பா. அதனால வந்து நீ வந்து அன்பாக இரு, மனைவி கிட்ட போய் நீ வந்து ஒரு கனம் பண்ணுன்னு சொன்னா, ஓ முதல்ல நீ போய் மாறியா? உன் குடும்பத்திலேயே அவ்வளோ சண்டை, நீ போடுற சண்டை என் வீட்டு வரைக்கும் கேட்குது, நீ முதல்ல மாறிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீ உபதேசம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம மாறாமல் நம்ம போய் தேவனை குறித்து சொன்னோம்னா அது வந்து வெறும் ஒரு மதமாற்றமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கவே இல்லையே. நான் இயேசு கிறிஸ்துவை நான் வந்து அவர் மேலே அன்பு கூர்ந்தாதான் என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய மனைவியை நான் அன்பு கூற முடியும், என்னுடைய கணவனை அன்பு கூற முடியும். ஆட்டோமேட்டிக்காக என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் சுவிசேஷம் சொல்லாட்டியும் சரி, அவங்க என்னை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து அவர்கள் வந்து தேவனை அறிந்து கொள்வார்கள். ஸோ முதலாவது நம்ம வந்து சீஷராய் மாறும். அதில் போட்டிருக்கு இல்லையா, நம்ம போய் சீஷராய் மாற்றணுமா. சீஷராய் மாற்றணும்னா நம்ம வெறும் வசனத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அவங்க வசனத்தின்படி நடக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா போதனையும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா. நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போவோம், ஒரு நாள் போய் சர்ச் மூலியமா நம்ம போகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்துக்கும் வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், மறுபடியும் உயிர் தெழுந்தார், நீங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம வெறும் வாய் வார்த்தையில் சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம்
நம்ம ஒரு விதையை போடணும், அந்த விதை வந்து முளைச்சு வேர் விட்டு கனி கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம பாதுகாக்கணும். அதே மாதிரி தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவித்துட்டோம்னா அது பலன் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கூட இருந்து அவங்கள வழி நடத்தணும். அதனால இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சீஷராய் மாறுவோம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது வெறும் வாயில் அவங்க அறிக்கையிடாம அவங்க வாழ்க்கையில அவங்க அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகளாய் மாறுவதற்காக நம்ம அவங்க கூட இருந்து அவங்களை பலப்படுத்தி அவர்களை சீஷராய் மாறுத்தோம். அதனால இன்னைக்கு தேவனிடத்துல கேட்போம், கடவுளே முதலாவது நாங்கள் சீஷராக மாறணும் கடவுளே, குடும்பமாய் திருச்சபையாய் நாங்கள் உமக்குள்ள பலப்படணும் கடவுளே, அதற்கப்புறம் நாங்கள் போய் மற்றவங்களுக்கு உண்மை குறித்து அறிவிக்கணும் கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் நம்மளை வந்து முதல்ல மாற்றுவார். அதுக்கப்புறம் நமக்கு தேவனுடைய பலத்தினால, ஆவியானோட பலத்தினால நம்ம போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.